நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க. அதுக்கா? விளைச்செல்லாம் இந்த வருஷம் எப்படிப்பா? போன வருஷமா இருந்தா ஒண்ணு கேட்காத. தெரியுமா, இந்த நர்சிங் ஹோம்ல இன்னும் நல்ல வைத்திய வசதிகள்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு வேண்டிய பண உதவி எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தேவைக்கு மேல இருக்கிற ஆஸ்தி எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சிருக்கேன் பெரியமா. அப்படியே செய்ப்பா. நல்ல காரியத்துக்கு பயன்படும் போதுதான் பணத்துக்கே ஒரு மதிப்பு ஏற்படும். ஆமா பெரியமா, ரொம்ப நல்லா இருக்கு பெரியமா. இந்த நாகராஜ் எங்க 2-3 நாளா காணோம்? கையில பணம் இருக்கும், எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த பெரிய ஆயா என்ன ஆனா அது கேணி அடியில போய் கீழே உயிந்து ஐயோ 2 காலையும் ஓடிச்சுக்கிட்டு நிக்குது. இத பாரு அருண், அவன் கெட்டு போறதுக்கு நம்மளே காரணமா இருக்க கூடாது தம்பி. கொஞ்ச நாள் போனா தானா தெரிஞ்சிருவான் பெரியமா. இல்லப்பா, அவன் வந்து பணம் கேட்டா கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. நீ கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா தான் அவன் திருந்துவான் தம்பி. சரி பெரியமா. பெரியமா, நாளைக்கு என்ன பார்க்க வரணும் நீங்க? கட்டாயம் வரேன்ப்பா. மாட்டுக்கு என்ன தீனி கொடுக்கறேன்னா? பருத்தி கொட்டை தான். அப்படியா? ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு? பருத்தி கொட்டையோட சர்க்கரை கலந்து வச்சு மறானா காலையில ஒரே தித்திப்ப. ஏய், இதெல்லாம் பண்ணாம கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு. இத போட்டா அது எரியும். என் வயிறு எரியும். வா. அப்பா அவனே உரப்பா சோறு துண்ணாம என் நாக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உரப்பா மீன் குழம்பு பண்ணி எடுத்துட்டு வரியா? கவலைப்படாதரா, நாளைக்கு நல்லா ராலு மீனா 4 பிடிச்சாந்து மாத்தா மொளாவா தனியா இதெல்லாம் வச்சு நவ்வ ஓட்டி அரைச்சு. எப்பா மெதுவா பேசு, நரசம்மா காதுல விழுந்தா என் வயிற்றுல மண்ணு. இந்த சத்தம் எங்க இருந்தது? இல்லை சத்தம் எல்லாம் ஆஸ்பத்திரி தானே வரும் குந்துடா. இத பாருங்க, விசிட்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் போலாம். சரி வரட்டா? சரிப்பா. நீ கேட்டத குடுத்தான்னு போன நாளைக்கு. சரிப்பா. அண்ணே, சீக்கிரம் வந்துருண்ணே. வந்துடுறோம்லே. அவனே அப்பா வரட்டா? சரிப்பா. அவனே அட போப்பா. இல்ல சேது, என்ன தனியா பரிதாபமா அம்போன்னு நின்னுக்கிட்டு இருக்கிறா? உன்னை பாக்குறதுக்கு யாரும் வரலையா? அனாத போல் இருக்கு. ஐயோ பாவ. வேலாயுதம், எனக்கு ஒரு விசிட்டர் இருக்காரு. அவரு இன்னைக்கு வரல, நாளைக்கு கண்டிப்பா வருவார். வேலாயுதம், போய் படுங்க. சரி சரி. साहब, सेतु एंगे साहब? साहब, सेतु एंगे साहब? எனக்கு தெரியாது. என்னயா சமாச்சாரம்? என்ன விஷயம்? சேத்துவை ஏன் தேடுற? 200 பணம் கொடுத்திருக்கும் இவனுக்கா? சேது ஆஸ்பத்திரியில குந்திக்கணும், நம்மளை ஏமாத்துது. அவ்வளவுதான். உன் பணம் ஆனா வாயில போன கரும்பு தான். என்னையா சொல்றது? திரும்பி வராது. 50 தான் போ. அரே யாரையாது? அட சேது போய அங்க. அரே சேது, சேது புரியா? சேது போடு. அவன் டபாச்சுக்கிட்டு இருக்காயா? என்ன பண்ண விளையாடுற? யார் நீ? எதுக்காக வந்த? போய வெளியே, போய வெளியே. அதானே இதெல்லாம் அரிசி. அரே சேது, நம் கிட்டுமுக்கி கொடுக்க பாக்குறேன். அஹமத் கான் கிட்ட தப்ப முடியாது மாலும். சேத்து மாட்டிக்கிட்டியா? நான் காட்டி கொடுத்தேன். சேது, ஆமா, இவ எப்படி உள்ள வந்தா? யார் இவன்? அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, என்ன தேடி ஒரு விசிட்டர் வருவான்னு. அவன் தான் இவன். ஐயோ, முதல்ல இவனை வெளியே அனுப்பையா. நானா முடியாதுங்கிறேன், நீ வேணா அனுப்ப. போயிடியா? இந்தய்யா, வெளியே போயா.
பெரிய டாக்டர் வர நேரமாச்சு. பெரிய டாக்டர் அவரும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரா? சேது, என் பணம் என்ன ஆச்சு? மறந்துட்டே. ஐயோ ஐயோ, டாக்டர் வந்துகிட்டே இருக்காரு. ஐயோ, டாக்டர் வரல. போயிடியா? முடியாது. போயிடியா? போயிடியா? நீ பணம் கொடுக்கறான் இல்ல, இந்த விடத்தை விட்டு நம்ம போறான் இல்ல. போ. ஷோ, என்னது கட்லியா உட்காந்துட்ட? ஷோ, பெரிய டாக்டர் வராரியா? உட்காந்து படியா. படியா படியா. வயிற்று குறைஞ்சிருக்கணுமே. வயிற்று வலி குறைஞ்சு போச்சு, உடம்பு வலி கூடி போச்சு. காரம் மட்டும் சாப்பிடவே கூடாது. நீங்க மட்டும் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இதே பழக்கமா போச்சு. ஐயா மிஸ்டர் அருண், எப்படி இருக்கீங்க? நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் இப்ப உங்க காலை அசைக்கிறேன், வலி எடுத்தா சொல்லுங்க. You will be all right soon. டாக்டர், ரஷ்யன்ஸோட விளையாட போற அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். சுவரை வச்சுத்தானே சித்திரம் எழுத முடியும். பார்க்கலாம். How is our friend Sethu today? என்ன இன்னைக்கு அமைதியா இருக்கிறான்? Quite unusual today. சரி, தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சா? யாரு? யார் இது? டாக்டர், மன்னிச்சிரு டாக்டர், அவருக்கு இன்ஜெக்ஷன் புரியாது, இன்ஜெக்ஷன் சொன்னாதான் புரியும். என்னுடைய ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்க வர தெரிஞ்சவன நான் தான் பயத்துல அவரை மறைச்சு வச்சேன். டாக்டர், அவருக்கு என் மேல எத்தனை இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? இன்ட்ரெஸ்டுக்காகவே இங்க வரா. அதான் அவருடைய வாழ்க்கையில பிரின்சிபிளே. Get up. Get up. Shut up. டாக்டர், இவனுக்கு குறிப்பிட்ட நேரம் தவிர வேற நேரத்துல இங்க யாரும் வரக்கூடாது. போடுப்பா, போப்பா, போடு. என்ன சேது? அரே அரே, இது வரேன் 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 வரேன். டாக்டர், இவர் அனுப்பிச்சு வந்துறேன் டாக்டர். வாயா வாயா. நர்ஸ், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாது. டாக்டர், எனக்கு இந்த பெட் ரொம்ப போர் அடிக்குது. எப்ப என்ன ஆஸ்பத்திரி விட்டு அனுப்ப போறீங்க? குணமாயிட்டு தானே வர்றேன், சீக்கிரமே அனுப்பிச்சிடறேன். குணமாயிட்டு வரேன்ல, அப்புறம் ஏன் இந்த பெட்டை வேஸ்ட் பண்றீங்க? என்னை விட சீரியஸ் கேஸ் எவனா வந்து அவனுக்கு உதவும் இல்லையா? பார்க்கலாம். இந்த பார்க்கலாம் அது எதுன்னு சாக்கு சொல்லுங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டா சொல்லுங்க, எத்தனை நாள் அனுப்புவீங்க? ஒரு 15-20 நாள்ல அனுப்பிச்சிடறேன். டெஃபினட்டா வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 25 நாள் டைம் தர்றேன். ஓகே, அதுக்குள்ள அனுப்பிச்சிருங்க டாக்டர். சரி, சும்மா அலைஞ்சிட்டு இருக்க கூடாது, பெட்ல படுத்துக்க. சேத்து, அந்த பக்கம் தலையை வச்சு படு. ஐ ஆம் கம்ஃபர்டபிள் ஹியர். அந்த பக்கம் தலையை வச்சு படு. டாக்டர், யாரையாவது கூப்பிட்டு கட்டில திருப்ப சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார். இனி உனக்கு வேலை கிடையாது. You are dismissed. சேத்து, சில ஆஸ்பத்திரிகள்ல வளைஞ்சு கிடக்கிற ஊழலுக்கு காரணமே அங்க இருக்கிற நோயாளிகள் தான். அவங்க லஞ்சம் கொடுத்து பழக்கப்படுத்துறதுனாலதான். டாக்டர், புகை பிடிக்கிற பழக்கம் பெரிய மனுஷங்களுக்கு தான் இருக்கு, நம்ம 2 பேருக்கு இருக்கு. வெரி சாரி சேத்து.
டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பைப்பு பிடிக்காம இருந்தா நான் சிகரெட்டை கையால கூட தொட மாட்டேன் டாக்டர். இந்த வெளியே இருந்து ₹2 போச்சே. செல்ல, என்ன இங்க நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணா உனக்கு எவ்வளவு காசு தராங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்ல, ஒரு ₹3 கொடுப்பாங்களா? நான் ₹5 தரேன், சரியா? அதுக்கு வேற ஆளை பாரு மேம். என்ன மேம் திடீர்னு நெஞ்சு வலி திடீர்னு வராம பின்ன சொல்லிட்டாரு. ஐயோ அம்மா அப்பா டாக்டர் லேடி டாக்டர் கூட்டிட்டு வந்தா சீக்கிரம் போ சீக்கிரம். அப்பா அப்பா அங்க போறேன். அங்க ரூம்ல இல்ல, வெராண்டா வெளியே போனாங்க. நேரா போய் கையோட கூட்டி. ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா. ஐயோ அம்மா அப்பா. ஐயோ அம்மா அப்பா. ஐயோ அம்மா அப்பா. ஐயோ அம்மா அப்பா. அப்பா அம்மா. ஐயோ அம்மா அப்பா. அப்பா சேத்து அப்பா. நெஞ்சில அம்பு இல்லைங்க, அம்பு. அதனால குத்துற மாதிரி ஒரே வலி. What do you mean? செல்லாவனுடைய காதல் அம்புக்கு நான் வலி, அதனால ஒரே வலி. Mr. Setu, don't you know this is a hospital and not a park wherein you can play hide and seek? Don't you know the doctors and nurses are here to look after you, not to be toyed with by your fun and frolic? Don't you know as a patient you have got some responsibility towards us? Hereafter don't be silly, don't be childish. டாக்டர், அவனை கோவிச்சுக்காதீங்க, அனுதாபப்படுங்க. எதுக்குமே ஒரு வரம் இருக்கு. இப்ப தெரிஞ்சுங்க. யார் அவன் எந்திரிச்சா சோடா உடைக்கிறான்? நல்லா திட்டாங்க டாக்டர் அம்மா. அது எப்படி இங்கிலீஷ்ல வாக்குன்னு வாங்கி விட்டாங்க, வெள்ளக்காரி மாதிரி. ஏலே, உனக்கு வேணுமில்லே, உனக்கு வேணும். என்ன டாக்டர் அம்மா என்னதான் திட்டுறாங்கல்ல? ஆனா உன்னை திட்டுறதே இல்ல, அதை கவனிச்சியா? நான் என்ன உன்ன மாதிரி பீடியா பிடிக்கிறேன், என்ன திட்ட போறாங்க? அது இல்ல, உன் மேல அந்த அம்மாவுக்கு ஒரு பரிதாபம். வேற என்ன? என் மேல எடுக்கல பரிதாபம். நீ அந்த கட்டுல படுத்து எத்தனை நாள் பாச்சு? வெசால வெள்ளி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு உனக்கு 10? ஆமா. அந்த கட்டுலுக்கு 13 நாள் கணக்கு. 13 நாளா? ஏலே, என்னலே சொல்ற? இன்னும் உனக்கு 3 நாள் தான். அப்புறம் கட்டுல தூக்கி வெளியே வராண்டால போட்டுருவாங்க. அப்புறம் தார தப்பட்ட